கோவை மாவட்டத்தில் இந்த ஆண்டு பொதுமக்களிடமிருந்து தொலைந்து போன மொபைல் ஃபோன் மற்றும் ஸ்நாச்சிங் செஞ்ச மொபைல் ஃபோன்ஸ் அதை வந்து இன்னைக்கு 304 செல்ஃபோன்ஸ் ரெக்கவர் பண்ணி அதோடைய உரிமையாளரிடம் இன்னைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த 304 செல்ஃபோனுடைய மதிப்பு வந்து 52 லட்சம் ரூபாய் மதிப்பு வருது. கடந்த ஆண்டும் இதே முயற்சி நம்ம தொடர்ந்து எடுத்து 756 செல்ஃபோன்ஸ் நம்ம பப்ளிக் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வும் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பொதுமக்கள் சிஐஆர்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் அவங்க மொபைல் ஃபோன்ஸ் தொலைஞ்சு போனாலோ இல்லை திருடு போனாலோ அதில் அவங்க இந்த டேட்டாவை ஃபீட் பண்ணாங்கன்னாக்கா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணி யாராவது அந்த தொலைஞ்சு போன ஃபோனை திருப்பியும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு தகவல் வந்து அவங்க ஃபோனை மீட்டு அவங்களுக்கு திருப்பி உரிமையாளரிடம் நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வரோம். இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து கோவை மாவட்ட காவல்துறை மூலியமாக தொடர்ந்து நடைபெறும்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மதுரை, சென்னை போன்ற மாவட்டங்கள்ல என்கவுண்டர்லாம் போட்டுருக்காங்க. இங்க ரவுடிசம் வந்து கட்டுப்படுத்துறது கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை கொலை குற்றம் மற்றும் தொடர் வழிப்பறி ரவுடிசம் இதில் இன்வால்வ் ஆகிறவங்களை வந்து 76 பேரை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருந்தோம் சம்மந்தமாக. அதில் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸு அண்ட் தேடப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் என்பிடபிள்யூ வாரண்ட் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி 44 பேரை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய டிட்டரன்ஸ் எஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ குற்றவாளிகள் வந்து ஈஸியாக நடமாட முடியாத சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கோம். லாஸ்ட் வீக்கும் ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 72 பேர் வந்து ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ், அதாவது டெக்காய்டி, ராபரி, மர்டர் ஃபார் கெயின், இந்த மாதிரி ஸ்நாச்சிங், இந்த அஃபரன்சஸ், குறிப்பாக 2 வீலர் அஃபென்சஸ், இது எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆகிஸ்டையும் நம்ம நேற்றுக்கு லாஸ்ட் வீக் வந்து வி ஹவ் செக்யூர்ட் தெம். அதில் நன்னடத்தை காரணமாக சில பேரை விடுவிச்சிருக்கோம். வாரண்ட் இருக்கவங்களை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் லாஸ்ட் வீக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செய்ய வர்றவங்க, படிக்க வர்றவங்க, இவங்க வந்து சில நேரங்களில் குற்றங்கள் ஈடுபடுறாங்கன்னு நம்ம தொடர்ந்து தகவல் வர்றதுனால அதை கண்காணிக்கும் விதமாக இந்த தாபாஸு, ஹோட்டல்ஸு, பார், இந்த மாதிரி இடங்கள்ல ஒர்க் பண்ணுறவங்கள வந்து சர்வேலன்ஸ் வைக்கிறதுக்காக, அவங்களுக்கு ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா அப்படின்ற ஆங்கிளில் செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு 25 ஸ்பெஷல் டீம் போட்டு 350 பேர்கிட்ட வந்து செக் பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். அவங்ககிட்ட இருந்து எஃப்ஆர்எஸ் அப்ளிகேஷன் மூலிமா அவங்களுடைய ஃபேஸை ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணுறதாகட்டும், சிசிடிஎன்எஸ் அப்ளிகேஷனில் செக் பண்ணுறது, அப்புறம் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படுறவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து நஃபீஸ் ஆப்பில் செக் பண்ணி, ஸோ இந்த குற்ற பின்னணி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கோம். ஸோ தட் வேலை மாவட்டங்களை குற்றம் பண்ணிட்டு இங்கே வந்து அடைக்கலம் புகாமல் இருக்கிறதுக்காக முயற்சியாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து எவ்ரி வீக் வி ஆர் கண்டக்டிங் ஸ்டாமிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் குற்றம் செய்கிறவங்களோ இல்லை குற்றத்தை ஈடுபட்டு நினைக்கிறவங்களும் ஈஸியாக முடியாத சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து சிட்டிக்கு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, சிட்டி கமிஷனருக்கு சில பவர்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்ட இருக்கு. அதுக்கான ப்ரொபோசல்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி 10%. அது நமக்கு இங்க வி ஹேவ் செக் போஸ்ட் இன் மேட்டுப்பாளையம் கிட்ட செக் போஸ்ட் இருக்கு. ஊட்டி போலீஸும் நம்ம போலீஸும் சேர்ந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். மாணவர்கள் வந்து போதைப் பொருளை சக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? மாணவர்களை பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டுச்சு. அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கையில 25 லட்சம் பணம், அதன் மூலியமா சேல் பண்ணதுல வந்து வீடு இடம்லாம் வாங்கி ஒரு பெரிய ஒரு மாஃபியா மாதிரி கும்பலை கொடுத்துருக்காங்க. மாவட்டத்துல பொருளாதார பகுதியில் கல்லூரி மாணவர்கள் அந்த மாதிரி கேசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். நான் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும், ஒரு வெயிட் பண்ணி இந்த டே ஸ்காலர்ஸாக தங்கிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதில் குற்றப்பின்னணி உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நம்ம ரைட் பண்ணும்போது அவங்ககிட்ட நிறைய சீசர்லாம் பண்ணோம், உங்களுக்கு தெரியாது. இது சம்மந்தமாக இப்போ நாங்கள் டார்கெட்டடாக இன்டர்வென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். டார்கெட்டட்னா சில காலேஜில் வந்து ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, அதன் பிறகு காலேஜில் படிக்கிறது இல்லை, டே ஸ்காலர்ஸை தங்கிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை சில பேர் கெடுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் நமக்கு இருக்குது. அது சம்பந்தமான குறிப்பான ஸ்பெசிஃபிக்கான இன்புட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறோம்.
ரவுடிகள் எல்லாம் வந்து வாய்தாக்கு கூட்டிட்டு வரும்போது கோர்ட்டுக்குள்ளேயே வீடியோ எடுத்து அவங்க வந்து ப்ரோமோட் பண்ணி பேசுற மாதிரியும் அவங்க பயங்கரமா இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டு அந்த மாதிரி ரவுடி அந்த மாதிரி எந்த கேஸ் சோஷியல் மீடியா ரிப்போர்ட் ஆனாலும் இம்மீடியட்டா நடவடிக்கை எடுத்திருக்கும். அந்த மாதிரி இந்த ரீல்ஸ் போடுறது, போலீஸ் ஸ்டேஷன்ல வெளில போடுறது, கோர்ட்ல போடுறதெல்லாம் வந்து நமக்கு சோஷியல் மீடியா செல் நமக்கு தனியா இருக்கு. அதுல தகவல் வரும்போது கண்டிப்பா நம்ம எல்லாருமே நடவடிக்கை எடுத்திருக்கோம். யாருக்கும் எடுக்காம இல்ல. அதே போல சிட்டிக்கு வெளியே தோட்டத்துல தனியா குடியிருக்காங்க. அது வந்து ஃபார்ம் ஹவுஸ் எனுமரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 70% கிட்ட எனுமரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் தனியா இருக்கவங்கள போயிட்டு நேர்ல போலீஸ் பார்த்து அவங்களுக்கு வந்து சில அறிவுரைகளை சொல்றோம். அறிவுரைகள்னா இப்போ சிசிடிவி கேமரா போடணும், அவங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து வேலி இருக்கா இல்லையா, நாய் வளர்க்குறாங்களா, அவங்களுடைய வீட்டில் வந்து காவல் உதவி அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுக்குறதாகட்டும், போலீஸ் ஸ்டேஷனோட லோக்கல் போலீஸோட நம்பர்ஸ் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் டேட்டாவை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும். ஸோ எல்லா டேட்டாவுமே நம்ம அவங்களுக்கு அறிவுரை கொடுத்துட்ருக்கோம். நானே பர்சனலாக வந்து சுல்தான்பேட்டு, வடக்கிப்பாளையம் இந்த மாதிரி அதிகமாக ஃபார்ம் ஹவுஸ் ஏரியாவில் போயிட்டு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சிசிடிவி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு தரதும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இன்க்ரீஸ்டு பேட்ரோல், பீட் பேட்ரோலும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இடங்கள். தேங்க்யூ.